ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய 7th மந்த் வளைகாப்புக்கு நாங்கள் பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ், ஷாப்பிங் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சாரீ ஷாப்பிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த விலாகை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது 8:30 கிட்டே வந்து ஆகிடுச்சு. ஏன்னா 7th மந்த் ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறது ஐடியாவில் இருந்துச்சு. பட் அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டேட்டில் சீக்கிரமாக பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஏன்னா அன்னி வந்துட்டு ஒரு 1 வீக் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து ரிலாக்ஸாக இருந்தோம் எல்லாருமே. 1 வீக் 10 days டைம் இருக்கும் அப்படின்ட்டு. பட் வந்தோடனே பார்த்திங்கன்னா நாள் வந்து ஒழுங்காக இல்லை, 2 நாள்லேயே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சா. ஸோ அன்றைக்கே வந்து கிளம்பி 8:30 தான் நான் ஷாப்பிங்கே வந்து போயிருந்தேன். ஸோ வழக்கம் போல் பள்ளிக்கு ஆர்கனைசேஷன் தான் நான் வந்து போயிருந்தேன். அந்த பட்டு செக்ஷனில் போயிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். என்னோட தாட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லாத கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுக்கணும், அவ்வளோதான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி லைட் ரோஸ் கோல்டு கலரில் பார்டர்லாம் நல்லா டார்க்காக பர்பிள் பார்டர் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டிங்கில். எனக்கு எங்கள் அத்தைக்கு எல்லாருக்குமே இந்த சாரீ வந்து பிடிச்சிருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். அண்ட் அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வேறு ஏதாவது சாரீ கிடைக்குமானோ பார்த்துட்ருந்தாங்க. இது ட்ரை பண்ணோன்னே எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி, என்னோடய ஸ்கின் டோனுக்கே இருக்க மாதிரி ஆகிடுச்சு. அந்த புடவை வந்து எடுப்பாகவே தெரியல. வச்சு பார்த்தப்போ ஒரு மாதிரி என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேர்ஜ் ஆன மாதிரி வந்து தோணிடுச்சு. எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு, என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் தோணுச்சு, எங்கள் அத்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி இது நம்ம ஆப்ஷனில் வந்து வைப்போம், வேறு சாரீ ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வேறு சாரீ வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிட்டோம் அகெயின். அண்ட் 7th மந்த்துக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். எப்படி 5th மந்த் நம்ம கிராண்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணமோ அதே மாதிரி வந்து இதுக்கும் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். பட் 2 daysல ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேவே என்ன பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே எங்களுக்கு புரியவே இல்லை. சரி முதல்ல சாரீ எடுப்போம், ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறது கண்டிப்பாக 2 days கிட்ட டைம் ஆகும்ல. சாரீ எடுத்து ப்ளவுஸ் மட்டும் தைக்க கொடுத்துடலாம், அது மட்டும் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளானாக இருந்துச்சு. நாங்கள் சாரீ எடுக்க வந்துட்டோம் அன்றைக்கி நைட்டு. ஸோ செகண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் கலருக்கு வந்து டார்க் வயலட் பார்டர். இந்த கலர் காம்பினேஷன் என்கிட்ட இல்லை. ப்ளஸ் இந்த லைட் வித் டார்க் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி இந்த சாரீலாம் வந்து எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு. அடுத்து அங்கேயே வந்து அவருக்கு வேட்டி சட்டை வாங்கிடலான்னு மேலே போயிருந்தோம். க்ரீனில் பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் எக்ஸாக்டாக அந்த ஷேடையே வந்து கண்டுபிடிச்சி அதையே வந்து பில் போட்டாச்சு. ஸோ ஷர்ட்டும் வேஸ்ட்டும் ஒரே கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்ட் சில்க் வேஸ்ட்டி தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவுட்புட்டு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் vlogல நீங்கள் வந்து அந்த 7th மந்த் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ 2 மூட்டை தான் வாங்கினோம். வாங்கிட்டு பில் போட்டுட்டு டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ நாங்கள் டின்னரும் சமைக்கல, ஏன்னா சடனாக பிளான் போட்டு வந்தால வீட்லேயும் டின்னர் செய்யலை, வெளியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயாச்சு. பில்டிங் செக்ஷன்லேயே ரொம்ப க்யூ அதிகமாக இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் சீசனாக, அதனால் இந்த கிட்ஸுக்கெலாம் பேக்ஸு, லன்ச் பேக்கு அந்த மாதிரி வாங்குற க்ரௌட் எல்லாமே ரொம்ப நிறைய இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து அங்கேயே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் முடிக்கும் போதே வந்து ஆல்மோஸ்ட் 10 கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சு, எல்லாருக்குமே பசி. அண்ட் நம்ம வாங்கின சாரீக்கு பார்த்திங்கன்னா அந்த சுங்கு போட்டு கொடுப்பாங்களே, அதுக்கு வேறு நாங்கள் ஷாப்பில் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். அன்றைக்கி அதான் பிளானாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ஷட்டரே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் போய்ட்டு அந்த சுங்கு போட்டு கொடுத்த புடவைலாம் வாங்கிட்டு வெளியே வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நான் தான் எனக்கு வந்து மெஹந்தி போட்டிருந்தா. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கேட்டிருந்தேன், ஹெவியாலாம் வேண்டாம், சும்மா பாம்பரிக்கும் ஒரு லோட்டஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம சிம்பிளாக வந்து டிசைன் வச்சுப்போம் அப்படின்னு. நாங்கள் பின்ட்ரெஸ்ட்டை பார்த்து தான் வந்து எடுத்திருந்தோம் ஆக்சுவலாக டிசைனு. சூப்பராக வந்து இருந்துச்சு அவுட்புட்டு.
நான் அன்றைக்கி வீட்டில் தான் சாப்பிட்டேன். என்னை திட்டாதீங்க அடிக்கடி வெளியே சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மணி அண்ட் அப்பர் நான் வந்து சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே சைடில் எனக்கும் 2 வாய் வந்து ஊட்டி விட்டாங்க. ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நடுவில் லோட்டஸ் வந்து போல்டாக போட்டுட்டு சுற்றி வந்து அந்த குட்டி குட்டியாக ஏஸ்தட்டிக்காக டிசைன்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி 4 டாட்ஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அவுட்புட்டுமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நான் எப்பவுமே மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக கொச்சன்னு போட்டே வந்து பழகிட்டேன். பட் இந்த டிசைன் வந்து ரொம்ப மினிமலாக சிம்பிள் அண்ட் ஏஸ்தட்டிக்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போ போய் வாங்கிட்டு வந்தீங்க? கரெக்டாக நாங்கள் மெஹந்தி வச்சு முடித்தோம். அப்போ தான் வந்து கோபியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. சரி நீங்களும் எனக்கு வந்து மெஹந்தி போடுற மாதிரி சும்மா கொஞ்சம் போஸ் கொடுங்க, நம்ம வீடியோஸ் எடுப்போம் அப்படின்னு வந்து பேசி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்கு வர்ஷினி, அண்ணி, அண்ணா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ பாப்பா கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து நான் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். அவங்களோட டிசைன் வந்து சூஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக கூகுள் பார்த்து. அவங்க கேட்ட மாதிரி 2 ஹேண்டோ டிசைன் போட்டு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோடய மெஹந்தி ஸ்டைன் இப்படி தான் இருந்துச்சு. போக போக இனிமேல் நல்லா டார்க் ஆச்சு. ஸோ முந்தின நாள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். மேடம்க்கு வந்து 3 இயர்ஸ் கழித்து வராங்கல்ல, எந்த ட்ரெஸ்ஸுமே ஃபிட் ஆகலை. ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் இல்லை. சரி நியர்பை ஷாப்லேயே போய் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் ஷாப்புக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த பந்தல் போடுற வேலை, சேர் டேபிள்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தோம் லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணி வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் போயிருந்தாங்க. ஏன்னா அந்த வருஷத்தட்டெல்லாம் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு அவங்க வந்திருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்பர்ணா, மணி பாப்பா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டெக்கரேஷன் வேலை எல்லாமே இன்னும் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்காகவும் வந்திருந்தாங்க. அண்ட் அம்மாவும் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ப்ரீப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் என் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு மினிமலாக கொஞ்சம் ஆரி ஒர்க் போட்டுக்கணும் 7th மந்த்துக்கு அப்படின்னு தான் முன்னாடி தாட் இருந்துச்சு. பட் 2 டேஸில் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, யார் வந்து 2 டேஸில் போட்டு தருவானோ தெரியல. நான் சும்மா ரேண்டமாக வந்து மெசேஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு அக்கா எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஆரி ஒர்க் போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நைட்டு மெசேஜ் போட்டுட்டு நான் மார்னிங் வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. மார்னிங் தான் எழுந்து பார்க்குறேன், பார்த்தா நீங்கள் கொண்டு வாங்க நான் போட்டு தரேன் 1 டேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. கொண்டு போய் கொடுத்து ப்ளவுஸ் 1 டேலேயே ஆரி போட்டு ஸ்டிச் பண்ணியும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ளவுஸும் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. மேலே சாரி ப்ரீபிட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே அந்த டெக்கரேஷன் ஒர்க் வந்து கீழே வந்தாச்சு. இந்த வாட்டி பேக் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனானா லீஃபில் வந்து போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி என்னோடய மேரேஜ் அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக லைக் 5 ஃபீட்டுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக வைக்கணுன்றதுனால இன்னொன்று மட்டும் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக அமேசானில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு கலரில் வந்து வந்துருந்துச்சு. பட் நாங்கள் எப்படியோ வந்து மேட்ச் பண்ணிட்டோம். நடுவில் ஃபுல்லாக வந்து பின்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போடும்போது அவ்வளோக்கா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. அவுட்புட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலே சமைக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இருக்க மாட்டேது. ஏன்னா பூஜை பாத்திரம் எடுத்து வைக்கிறது, வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, ஏரை கட்டுறது, டெக்கோர் பண்ணுறது, அந்த வருஷ சாமான் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கா. ஸோ குக் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பிஃபோர் டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய அண்ணி, அம்மா, அப்புறம் என்னோடய அத்தை 3 பேர் சேர்ந்து வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாக்ஸில் இந்த வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரிட்டன் கிஃப்ட் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சீர்வரிசையை வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப டிலேயில் தான் போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி எங்களுக்கு ஒர்க் எல்லாமே.
ஸோ குயிக்காக நாங்கள் இந்த 7th மந்த்துக்கு என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து இந்த லேசர் பிரிண்டிங் டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா ஹெவி ஸ்டீல் மெட்டலில் இருக்க ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தோம். 2 ஷேப்பில் வந்து வாங்கியிருந்தாங்க. ஒன்று வந்து ரவுண்டாக, இன்னொன்று வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு 2 வெரைட்டி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், வளையல் இதாக வந்து இருந்துச்சு. அண்ட் 2 டிஃப்ரெண்ட் பேக்ஸுமே வந்து 2த்துக்கும் வாங்கிட்டாங்க. ஸோ எங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் படி 7th மந்த் வளைகாப்பு வந்து அண்ணி தான் பண்ணணும். கோபியோட அக்கா தான் வந்து பண்ணோம். ஸோ எல்லாமே அவங்க தான் பார்த்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கல ஆப்வியஸ்லி, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்களே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. 5th மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நெட் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ இந்த வாட்டி நெட்டே வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ராப் மாதிரி வாங்கி அதுக்கு மேலே வந்து நம்ம போஸ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து ஐடியா வச்சுருந்தோம். இந்த வாட்டி தீம் கலர் வந்து பார்த்திங்கன்னா டெக்கருக்கு எல்லாமே வந்து பர்பிள் கலர். என்னோட சாரீ பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் ஷேட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த பர்பிள் போஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம், இந்த கலர் ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச குட்டி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். லைக் இந்த பவு மேக் பண்ணி தரது, டெக்கரேஷனில் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா அப்போ வந்து 7th மந்த் ஆகிடுச்சு இல்லையா, என்னால் கீழே உட்கார்றது சீக்கிரமாக வந்து கீழே உட்கார முடியாது, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவேன். அப்போது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு நிறைய வந்து இருந்துச்சு. ஸோ பேக்டாப் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்துருந்துச்சு. நான் என்னோடய மைண்ட்லையும் இப்படி தான் வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக போதும், இந்த கஜன்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி வந்து நான் யோசித்து வச்சுருந்தேன். இந்த ஐடியா ஆக்சுவலாக எனக்கு வந்து பின்ட்ரெஸ்ட்டில் வந்து எங்கேயோ பார்த்துருந்தேன். ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டெப் மாதிரி தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கேதர்ஸ் மாதிரி போடுறாங்க, ஜாஸ்மின் ஃப்ளார்ஸை இல்லை எந்த கார்லாண்ட் எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை போட்டு பார்த்தோம், நல்லாவே வந்துருந்துச்சு அவுட்புட்டுமே. ஸோ மணி அப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா டைம் ஆச்சுல, பாப்பா வர தூங்கணும் அப்படின்ட்டு அவங்க கிளம்பியாச்சு. கடைசியாக இந்த கீழே இந்த கார்பெட் போடுற வேலை மட்டும் தான் இருந்துச்சு. அது வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஏன் நாங்கள் டேப்லாம் வந்து ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃபங்க்ஷனில் எல்லாம் நடக்கும்போது லைக் நம்மளுக்கு ஸ்லிப் ஆகக்கூடாதுல்ல, கால் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா வந்து தடுக்கி விழுந்துருவாங்க நிறைய பேர். நானுமே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் செக்யூராக இருக்காது. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அதுக்காகவே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணோம், ஒரு வாட்டியும் கீழே கார்பெட் போட்டு அந்த ப்ரௌன் டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அது நல்லா ஃப்ரிம்மாக நின்றுக்கும். 7th மந்தோட ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் தான் வந்து டிசைன் பண்ணேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட நான் உங்களை 7th மந்த் பேபி ஷவர் வீடியோவில் பார்க்குறேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.